துறை சார்ந்த செயலர் என்ன சொல்றாங்க? துறை சார்ந்த செயலர்கள் இதுவரையிலும் சார் எங்களை கூப்பிட்டு பேசல. இப்போ மதியம் 1:30 மணிக்கு அழைப்பு விடுத்துக்கிறாங்க. நாங்க மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் போறோம். ஐயா செக்ரட்டரி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவார் நம்புறோம். எங்களுக்கு ஃபேவரா ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னா நாங்க முழுமையா நம்புறோம். பேச்சுவார்த்தைக்கு பிறகு என்னன்னு தெரியும். இல்லை அப்படின்னா நாளை மீண்டும் பெருத்தளவில் போராட்டம் வெடிக்கும். ஐயா இப்போ வந்து இங்க வந்து அமைச்சரோ அல்லது செயலாளரோ அவங்க நேரடியாக உங்ககிட்ட பேசினாங்களா? இப்போ நம்ம பார்க்குற வரைக்கும் காவல்துறை தான் அதுக்கான பணிகள் எடுத்துருக்காங்க. காவல்துறை ஒரு பக்கம் உங்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்து பல்வேறு பிரச்சனை எடுத்து கூட அவங்க வந்து பிரச்சனை வரக்கூடாதுன்னு இருக்காங்க. இப்போ காவல்துறை வந்து உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்க? நீங்க வந்து இப்போ யாராவது வந்து அவங்க பேச்சுவார்த்தைக்கு போக போறீங்க? அதாவது முதல்வர் ஐயாவோ அமைச்சர் ஐயாவோ எங்களை இது வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை. ஆணையர் அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து செல்கிறோம் என்று சொல்லி. செக்ரட்டரி கிட்ட போயிட்டு பேசுவதாக காவல்துறையினரும் சொல்லியிருக்கிறார்கள். அங்கிருந்து அழைப்பு வந்ததாகவும் தகவல் வருகிறது. இன்றைக்கு நாங்கள் வந்து போயிட்டு பேசுவோம். எங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த தேர்தலுக்கு முன்பாக இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. எங்களுடைய கோரிக்கைகள் இருக்குங்கய்யா. அதாவது நான் பைனான்சியல் கோரிக்கை அப்படின்னு சொல்லுது. அரசுக்கு எந்த செலவுமே இல்லை. ஒரு பணி மாறுதல் இல்லாம எங்கெங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு லாஸ் ஆஃப், அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா பஸ் ஃபேரு, அதுக்கப்புறம் தங்கறதுக்கு வீடு எடுக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப